அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும். இந்த காலம் மிகப்பெரிய யுத்தம் நடக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். இன்றைக்கு இஸ்ரவேலர் யுத்தம் செய்கிறார்கள். கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் சேர்ந்திருக்கிறது. இஸ்ரவேலர் யுத்தம் செய்கிறார்கள். இஸ்ரவேலர் நல்லவர்களா? இவர்களுக்கெல்லாம் தகப்பன் யாக்கோப்பு. கர்த்தர் அவருக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த வேதாகமத்தில் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 5, 6, 7 கொடுக்கிறேன். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினால் அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். எவ்வளவு ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார் இஸ்ரவேல். யாக்கோப்பு எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். அவர் 49வது அதிகாரம் 1வது வசனத்திலே, யாக்கோப்பு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அப்படி சொல்லும் போது அவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார். அப்ப இவர்கள் 2 பேரும், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அவர்களை சபிக்கிறார். அவருடைய யுத்தம், கோபம், மற்றவர்களை அழித்ததை அவர் சபிக்கிறார். அவர் விரும்பவில்லை, யுத்தத்தை விரும்பவில்லை. மிக ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். ஆதியாகமம் 34வது அதிகாரம் 25வது வசனத்திலே, 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோப்பின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி எனும் இவர் 2 பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அப்ப அவர்கள் தங்களுடைய சகோதரிகளை இவர்கள் அசுத்தப்படுத்தி விட்டார்கள், தீமை செய்து விட்டார்கள் என்று அவ்வளவு பேரையும் கொலை செய்கிறார்கள். இதை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த காரியம் தெரியும். யாக்கோப்பு எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் என்று. அவர் யுத்தத்தை விரும்பவில்லை, அழிவை விரும்பவில்லை. இதுதான் உண்மை. தயவு செய்து வாசியுங்கள். இஸ்ரவேல் மிக ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். அவர்களை அமைதியாக வாழ விட்டால் அவர்கள் மிக நல்ல மனுஷர்கள். எல்லாரும் போலும் அவர்கள் அதை விட மிக கடவுள் பக்தி உள்ளவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள், தேவ வைராக்கியம் உள்ளவர்கள். எல்லா மனிதர்களையும் தப்பு பண்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆனா அவர்களை அழிக்க முற்படும் போது, அவர்களை துன்புறுத்தும் போது அவர்கள் மிக பயங்கரமாக கோவப்படுகிறார்கள். தங்களை அழிக்க முற்படுவர்களை அழிக்க முற்படுகிறார்கள். இதுதான் உண்மை. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலன் மிக ஒரு நல்ல மனுஷன். அவர் யுத்தத்தை விரும்பாத ஒரு மனுஷனாக இருக்கிறது இங்கே சொல்லப்படுகிறது. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். தகப்பனே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினால் அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இப்படியாக சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனாக இருக்க வேண்டும். ஆகவே இஸ்ரவேலர் ஒரு நல்ல மனுஷன். அவர்களை துன்புறுத்தும் போது அவர்கள் கடுமையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது. யாரும் அழிகிறதை கர்த்தர் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துநாதர் சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர். அவர் சமாதானத்தை விரும்புகிறார். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள்.
ஆதிகாமம் 18வது அதிகாரம் 32வது வசனத்திலே, அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்ப ஆபிரகாம் கேட்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு பட்டணத்திலே 10 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நீதிபாரர், மகா பரிசுத்தர். இன்றைக்கு இந்த பூமி இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த பூமியிலே ஒரு கொஞ்சம் நீதிமான்கள் இருக்கிறார்கள், இல்லாட்டி இது அழிக்கப்பட்டு போயிருக்கும். அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. யுத்தம், பொறாமை, சண்டைகள், வாக்குவாதங்கள், விரோதங்கள், ரத்தம் சிந்துகிறது. இன்றைக்கு ஈரானை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த நீதி உண்மை என்று ஒன்று இருக்கிறது. ஈரான் கடைசி 40 வருஷத்துக்கு மேலாக இஸ்ரவேலை அழித்தொழிப்போம், உலக வரைபடத்திலிருந்து இல்லாமாக்குவோம், வைப் அவுட் பண்ணுவோம், உலக வரைபடத்தில் அவர்களை இல்லாமாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு பலவிதமான காரியங்களை செய்தார்கள். இஸ்ரவேலர் தாங்களாக யுத்தத்துக்கு போறதில்லை. யுத்தம் சரி என்று நான் சொல்ல வரவில்லை. எந்த யுத்தமும் எந்த அழிவும் யாருடைய உயிரும் போகக்கூடாது. அது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் மனிதன் தனக்குத்தானே தீங்கை தேடிக் கொள்கிறான். இதுதான் உண்மை. இன்றைக்கு இஸ்ரவேலர் யுத்தம் செய்கிறார்கள். இது மிகப்பெரிய அழிவாக இருக்கிறது எல்லா தேசங்களுக்கும். ஆனால் இஸ்ரவேலர் மிக நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறார். கர்த்தருடைய விருப்பம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்ன சில வார்த்தைகளை கேட்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப இதுதான் இயேசு கிறிஸ்துடைய விருப்பமாக இருக்கிறது. சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன். இஸ்ரவேலர் மிகவும் நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறார். அப்ப யுத்தம் நடக்கிறது. மனுஷன் தனக்குத்தானாக அழிவை தேடிக் கொள்கிறான். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப இயேசு கிறிஸ்துநாதர் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். சமாதானத்தை விரும்புகிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துநாதர் சமாதானத்தை விரும்புகிறார். அவர் சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் நீதிமான்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த பூமியை இன்று வரைக்கும் விட்டு வைத்திருக்கிறார். இல்லாட்டி எப்போ இந்த பூமி அழிக்கப்பட்டிருக்கும். அப்ப கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய கடமை என்ன? இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார்? சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். அது யூதரா இருக்கலாம், இஸ்ரவேலா இருக்கலாம், முஸ்லிம் சகோதரா இருக்கலாம், எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். என்ற இயேசு கிறிஸ்துநாதன் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை விரும்புகிறார். இஸ்ரவேல் நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறார். யாக்கோபு மிக ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணாலும் அது தப்பு என்று சொல்லி அவர்களை சபிக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமத்தில் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மிக ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். நீங்கள் ஆதிகாமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் மிக நல்ல மனுஷனாக இருக்கிறார். அவருடைய சந்ததி, இன்றைய பிள்ளைகள் இன்றைக்கு யுத்தம் செய்கிறார்கள் என்றால் அவர்களை அழிக்க முற்படும் போது, அவர்களை துன்புறுத்தும் போது, துன்பப்படுத்தும் போது மிக கடுமையாக யுத்தம் செய்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் மிக ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளை தப்பு செய்தாலும் அதை கண்டிக்கிறார், சபிக்கிறார். ஆகவே தயவு செய்து நாங்கள் சமாதானத்துக்காக ஜெபிப்போம், எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்ப இங்க உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. சாத்தான் உலக மனத்தையும் மோசம் போக்குகிறான், யாரையும் விடுறான் இல்லை. ஏதோ ஒரு விதத்திலே தந்திரம் பொய் சொல்லி மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நாங்கள் எல்லாருக்கும் ஜபிப்போம்,
இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன். இஸ்ரவேலர் மிக ஒரு நல்ல மனுஷன். ஆகவே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்க. வெளிப்பாடு 22வது அதிகாரம் 11-12 கொடுக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நீதிபாரராக இருக்கிறார். அல்லது இந்த பூமி எப்போ அழிக்கப்பட்டிருக்கும், இந்த பூமியில கொஞ்சம் நீதிமான்கள் இருக்கிறார், ஆகவே அவர்கள் நீதிமான்கள் இருக்கிறார்கள், ஆகவே அவர் பொறுமையாக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் மிக ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். யாக்கோப் மிக ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். அவர் யுத்தத்தை விரும்பவில்லை, கொடுமையை விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள் தங்களை அழிக்க முற்படும் போது, தங்களை துன்புறுத்தும் போது மிக கடுமையாக யுத்தம் செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு உயிரும் தப்பி போகக்கூடாது என்று விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள், எல்லோருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்தம் இனி எப்படி போகும் என்று கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எதா இருந்தாலும் யுத்தம் மிக கொடுமையானது, அது அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது. சாத்தான் மோசம் போக்குகிறான். நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசியுங்கள். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவர் நல்லவர், மகா பரிசுத்தரும் நீதிபாரமா இருக்கிறார். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்.